إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால அவனுடைய நாட்டத்தால இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னன்னா ஹிஜாப். கண்ணுக்கு இமை போல பெண்ணுக்கு ஹிஜாப். இமைகளை அல்லாஹ் படைத்திருப்பது கண்களை சிறைப்படுத்தவோ சிதைக்கவோ அல்ல, கண்களுடைய பாதுகாப்புக்காகத்தான். அது போல பெண்களுக்கு ஹிஜாப் அல்லாஹ் கடமையாக்கியது அவளை அடிமைப்படுத்தவோ அல்லது சிறுமைப்படுத்தவோ அல்ல, அவளுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான். இன்னைக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுசு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் பெருகி வந்துட்டே இருக்கு இல்லையா? இதற்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது என்ன? பெண்களுடைய அலங்கோல அரைக்குறை ஆடைகள் தான். இன்றைய சமுதாயத்துல ஆள் பாதி ஆடை பாதியா இருக்கு. ஹிஜாப் அப்படிங்கிற சொல்லுக்கு திரையிடுதல், மறைத்தல் அப்படிங்கிறது பொருள். அதாவது உடல்ல கண்டிப்பா மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கிற ஆடைக்கு ஹிஜாப் அப்படின்னு சொல்லப்படும். நம்முடைய நாட்டுல ஃபர்தா, புர்கா அப்படிங்கிற அதை சொல்றாங்க. ஹிஜாப் அப்படிங்கிறது கருப்பு நிறத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மாறா எந்த நிறத்துல வேணாலும் அது இருக்கலாம். அரபி மொழியில கண் இமைக்கு கூட ஹிஜாப் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது கண்ணை இமை காப்பது போல கற்பையும் மானத்தையும் இந்த ஆடை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமா இருக்கு. இஸ்லாமிய ஷரியத்துல ஹிஜாபுடைய நிலை என்ன? வெறுமனே நான் ஒரு முஸ்லிம் பெண் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது ஹிஜாப். கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை அடையாளமா இருப்பது மாதிரி, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை தான் அடையாளம் இல்லையா? அது போன்று முஸ்லிம்களுக்கு ஹிஜாப் தான் அடையாளம் ஏதாவது இருக்கா? இந்தியால வாழ்ற இதர மதத்தவர்களுக்கு நெற்றி பொட்டும் திருநீரும் காவி உடையும் அடையாளங்களா இருக்கிறது மாதிரி, முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு அடையாளம் தான் ஹிஜாப் அப்படின்னு நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். இது வெறும் ஒரு அடையாளம் கிடையாது, மாறாக ஹிஜாப் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய ஒரு பகுதி, அல்லாஹுடைய கட்டளை. அதை கடைபிடித்துதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாய கடமையில் நம்ம இருக்கோம். போனா போகட்டும் அப்படின்னு அணியதுக்கு அது வெறும் ஒரு அலங்காரமா அரைக்குறை ஆடைய போடுற ஒரு ஆடை கிடையாது அது. அப்படிங்கிறத நம்ம மனதுல முழுவதுமாக நம்ம பதிய வச்சுக்கணும். மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாது இருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர. மேலும் தங்களுடைய மார்புகள் மீது தங்கள் முன்றானையை போட்டுக் கொள்ளட்டும். அல் குர்ஆன் 24வது அத்தியாயம் 31வது வசனம். இறை நம்பிக்கை கொண்ட பெண் அப்படின்னா நிச்சயமா ஹிஜாபை நம்ம பின்பற்றி தான் ஆகணும் அப்படிங்கறத இந்த வசனத்துடைய பொருள். பெண்களுக்கு இஸ்லாம் வரையறுத்துள்ள ஹிஜாப் அப்படிங்கிற உடை அவளுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உடை. சமூகத்துல அந்தஸ்தையும் நன்மதிப்பையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஹிஜாப்
ஒரு பெண்ணுடைய கற்பொழுக்கத்திற்கும் அடக்கத்திற்கும் நாணத்திற்கும் அவள் அணியும் ஹிஜாப் சான்றாக விளங்குது. இதனால பாக்குறவங்க அவளை மதிக்கிறாங்க, கெட்ட எண்ணத்தோட அவளை யாருமே நெருங்க மாட்டாங்க. ஒரு பெண் நடந்து போறா அப்படின்னா அது ஒரு முஸ்லிம் பெண் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், பாலியல் தொல்லைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கும், அவளுடைய கண்ணியம் காப்பாற்றப்படுறதுக்கும் இந்த ஹிஜாப் ஒரு கவச ஆடையாக இருக்குன்னு சொல்லி இந்த குர்ஆன் ஆணித்தனமாக வலியுறுத்துது. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள், நம்பிக்கையாளர்களின் மனைவியர் ஆகியோரிடம் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய ஹிஜாபின் முந்தானையை தங்கள் மீது தொங்க விட்டுக் கொள்ளட்டும். அவர்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல் குர்ஆன் 33வது அத்தியாயம் 59வது வசனம். பெண்களுடைய நிறம், அவர்களுடைய அழகு, இது அவர்களுடைய இளமை, இது எல்லாமே ஆண்களால ரசிக்கப்படுது. இதனால குறைந்த ஆடையுடனோ கவர்ச்சிகரமான ஆடையுடனோ பெண்கள் காட்சி தரும்போது வக்கர புத்தி கொண்ட ஆண்கள் அதை ரசிக்கதான் செய்வாங்க. எல்லாரும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா இது ஒரு மனித இயல்பு. ஆகவேதான் ஹிஜாப் அப்படிங்கிறது மகளிரை கண்ணியப்படுத்தும் ஆடை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம். இரட்டை பிறவியரான 2 சகோதரிகள் இருக்காங்க. 2 பேருமே அழகிலும் சமமானவர்களா இருக்காங்க. அவங்க கடைவீதியில நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப அவங்கள ஒருத்தர் முற்றிலும் இஸ்லாமிய முறைப்படி, அதாவது ஹிஜாப் அணிந்துட்டு அவங்க செல்றாங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தங்க ஹிஜாப் அணிந்து முற்றிலும் இஸ்லாமிய முறைப்படி ஹிஜாப் அணிந்து போறாங்க. மற்றவர் மேற்கத்திய கலாச்சார முறைப்படி ஒரு குட்டை பாவாடையோ அல்லது ஏதாவது ஒரு பனியனையோ போட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோம். கடை தெருவுல பெண்களை கேலி செய்யறதுக்குன்னு நிக்கிற சிலர் யார கேலியும் கிண்டலும் செய்வாங்க? இஸ்லாமிய முறையில ஆடை அணிந்து போகிறவங்களையா, இல்ல அரைக்குறை ஆடை அணிந்து போறவங்களையா? நிச்சயமாக அரைக்குறை ஆடை அணிந்து செல்பவரையே கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாவார் இல்லையா? எனவேதான் இஸ்லாமிய ஆடை முறை தொல்லைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது என்று அருள்மறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இஸ்லாம் கூறும் ஹிஜாபுடைய அளவுகோல் என்ன? பெண்கள் அணிய வேண்டிய ஹிஜாபுடைய அளவுகோலை இஸ்லாம் அழகாக கூறி தருகிறது. அவை என்னவென்றால், ஒரு பெண் அவள் தனது முகம், 2 கைகள் மணிக்கட்டுகள் வரை, ஒரு பெண் தனது முகம், 2 கைகள் மணிக்கட்டுகள் வரை ஆகியவற்றை தவிர உடலில் எல்லா பகுதிகளையும் மறைக்க வேண்டும். அணியும் ஆடை அடர்த்தியானதாக இருக்கணும். உடலுடைய ஷேப்பு வெளிக்காட்டக்கூடியதாகவும், ரொம்ப மெல்லிய ஆடையுடையதாகவும், உள்ள என்ன இருக்கோ அது எல்லாமே வெளியே தெரியக்கூடியதாகவும் நம்மளுடைய ஆடை இருக்கக்கூடாது. பனு தமீம் கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்கள் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க மெல்லிய ஆடை அணிந்திருந்தாங்க. இதை கவனித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்களை பார்த்து சொல்றாங்க, உண்மையில நீங்க முஸ்லிமான பெண்களா இருந்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற இந்த ஆடை ஈமான் கொண்டவர்களுக்குரிய ஆடை கிடையாது. நீங்க ஈமான் கொள்ளாத பெண்களாயும் இதை அணிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. உடலுடைய பரிணாமத்தை வெளிக்காட்டாமலும் இறுக்கமான ஆடையாக இல்லாமலும் தளர்வானதாக இருக்கும் நம்ம அணியக்கூடிய ஆடை. நம்ம போட்டிருக்கிற ஆடை பிறரை ஈர்க்கும் கவர்ச்சிகரமான ஆடையாக இருக்கக்கூடாது. அதாவது ஆண்களை போன்று பெண்கள் ஆடை அணியக்கூடாது. ஆண்களை போன்று ஆடை அணியும் பெண்களும், பெண்களை போன்று ஆடை அணியும் ஆண்களும் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மறுபடியும் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், 3 பேர் சுவனம் நுழைய மாட்டார்கள். மறுமை நாள்ல அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவங்க யாருன்னா, தனது பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சவங்க, ஆண்களை போன்று நடந்து கொள்ளும் பெண்,
தன் வீட்டு படுக்கை அறையில் யார் நுழைந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஆண். ஆகவே முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியும் போது ஷரியத் கூறும் இந்த அளவுகோல்களை கண்டிப்பாக பின்பற்றியே நம் ஹிஜாப் அணியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தக்வா எனும் இரையச்ச ஆடை. ஹிஜாப் அப்படிங்கிறது ஆடை மட்டுமா? ஹிஜாப் என்பது ஆடை மட்டும் கிடையாது. ஹிஜாப் ஆடையுடன் மட்டுமே இஸ்லாம் கூறவில்லை. அது கருப்பு நிறத்திலோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் நிறத்திலோ உடலை சுற்றி அணியக்கூடிய ஆடை மட்டுமே ஹிஜாப் கிடையாது. மாறாக பழக்க வழக்கங்கள்ல ஹிஜாப் இருக்கணும், நன்னடத்தையில ஹிஜாப் இருக்கணும். ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு முஸ்லிம் பேசுற பேச்சுல ஹிஜாப் இருக்கணும். பார்க்கக்கூடிய பார்வையிலும் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல கூட ஹிஜாப் இருக்கணும். இதுதான் இஸ்லாம் கூறும் உள்ளம் புறமுமான ஹிஜாப் ஆகும். அப்போதான் கர்ப்பம் கண்ணியமும் பாதுகாப்பு பெறும். இஸ்லாத்துடைய பார்வையில கற்பு அப்படிங்கிறது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல. கண்ணுக்கும் கற்பு இருக்கு, கைகளுக்கும் கற்பு இருக்கு, காலுக்கும் இதயத்திற்கும் கூட கற்பு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பார்க்க கூடாத காட்சியை பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம். செய்யக்கூடாத செயலை செய்வது கை செய்யும் விபச்சாரம். யோசிக்க கூடாததை யோசிப்பது இதயம் செய்யும் விபச்சாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் சிறந்த ஆடை எது என்பது குறித்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், ஆதத்தின் மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளி இருக்கின்றோம். ஆயினும் இறையச்சம் தக்வா எனும் ஆடையே மிக சிறந்த ஆடையாகும். திருக்குர்ஆன் 7வது அத்தியாயம் 26வது வசனம். உலக பெண்களுக்கான உன்னத எடுத்துக்காட்டு. கற்பொழுக்கமிக்க பெண்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்துக்காட்டா சொல்றான். ஏன் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனிமையில இருந்த இடத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குறித்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருகை தராங்க. அப்போது அவங்களுக்கு இடையே நடந்த உரையாடல அல்லாஹ் கீழே குறிப்பிடலாம். என்னன்னா, மேலும் நபியே, மரியத்தை பற்றி இந்த வேதத்தில் உள்ளதை நீர் விவரித்து கூறுவீராக. அவர் தம்முடைய குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பக்கமாக ஒதுங்கி இருந்த நேரத்தில் அவர் ஒரு திரையிட்டு அவர்களில் இருந்து மறைந்திருந்தார். அப்போது நாம் அவரிடம் நம்முடைய வானவரை அனுப்பினோம். அவர் மரியத்தின் முன்னிலையில் முழு மனித உருவில் தோன்றினார். உடனே மரியம் கூறினார், உம்மை விட்டு கருணை மிக்க அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் கோருகிறேன். நீர் இறையச்சம் உள்ளவராயின். அதற்கு அவர் கூறினார், நான் அல்லாஹ்வின் தூதராவேன். தூய்மையான ஒரு ஆண் குழந்தை எமக்கு வழங்குவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அவர் கூறினார். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு எப்படி ஆண் குழந்தை பிறக்கும்? என்னை எந்த மனிதனுமே தீண்டவில்லையே, நான் தீய நடத்தையுடையவளும் அல்லவே என்று கூறுகிறார்கள். எந்த அந்நிய ஆடவரும் என்னை தொட்டது கூட கிடையாதே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று வியப்படைகிறார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். தீண்டுதல்னு சொன்னா ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது பொருள் இருந்தாலும் சாதாரணமாக தொடுதலையும் சேர்த்து இங்க அல்லாஹ் சொல்றான். ஆமா, வாழ்நாள் முழுக்க அந்நிய ஆடவருடைய விரல் நுனி கூட தன்னுடைய மேனியில படாம ஒரு பெண் வாழ்ந்திருக்கா அப்படின்னா அவங்களால அது எப்படி முடிஞ்சது? அவர்களுக்கு இரையச்சம் எனும் தக்வா தானே அதுக்கு முழு காரணமாக இருந்தது இல்லையா? ஆகவேதான் ஹிஜாப் எனும் ஆடை அணியறதுக்கு முன்னாடி தக்வா எனும் இரையச்ச ஆடை அணிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுடைய அற்புதத்தால தந்தையின்றி குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற உறுதியானதுக்கு அப்புறம் பிள்ளையை பெற்றெடுக்கும் நேரம் வந்த போது என்னதான் அல்லாஹ் கிட்ட அற்புதமான நிகழ்வாக இருந்தாலும் ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு கண் கலங்கியவராக பிரசவ நேரத்தில் அந்த பெண்மணி தவித்த தவிப்பை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். பிரசவ வேதனை அவரை ஒரு பேரிச்சை மரத்தடியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது. அப்போது அவர், அந்தோ நான் இதற்கு முன்னரே மரணம் அடைந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு போயிருக்கும். அல் குர்ஆன்
19வது அத்தியாயம் 23வது வசனம். அல்லாஹ் நிகழ்த்தும் அற்புதம் தான் இது. ஆனாலும் அவருடைய மனம் வேதனையாய் தவிக்கிறது. நான் செத்து போயிருக்க கூடாதா என்று கூறுகிறார் என்றால் அவருடைய கற்புணர்வை பாருங்கள். அதனால்தான் அவரை உலக பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஆண்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் எடுத்துக்காட்டாக கூறுகிறான். கற்பொழுக்கத்திற்கான கண்ணிய எடுத்துக்காட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆன்ல மற்றுமோர் இடத்துல பேராண்மைக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் கூறுவது யாரை தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. ஏன் அல்லாஹ் அவர்களை பேராண்மைக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறான்? வளர்ப்பு மகனாக அவரை எடுத்துக்கொண்ட பெண்மணியே ஒரு கட்டத்துல தவறா அவரை அடைய முயற்சி செய்தார்கள் அல்லவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த அளவுக்கு இரையச்சம் மிக்கதாக இருந்தது. யாரும் கவனிக்காத தனிமையுடைய கோட்டை, தவறு செஞ்சா கூட யாருனாலே கண்டுபிடிக்க முடியாத பாதுகாப்பான இடம், அந்நிய நாடு, கூப்பிடுறது யாரு? அமைச்சரின் மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானா போல அப்பெண்மணியே கூப்பிடுறாங்க. துள்ளும் இளமை, இன்னும் அவங்களுக்கு திருமணம் கூட ஆகல. தவறு செய்யறதுக்கு இத்தனை காரணங்கள் இருந்தும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நிகழ்வை அல்லாஹ்வே கூறுகிறான், கேளுங்கள். அவர் எந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள். ஒரு நாள் கதவுகளை எல்லாம் அடைத்து தாளிட்டு விட்டு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சின்னமாக என்னுடைய ரப்பு அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான். அப்படி இருக்க இத்தகைய எளிய செயலை நான் செய்வேனா? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை என்று கூறினார்கள். அமைச்சருடைய மனைவி மட்டுமல்ல, ஒரு கட்டத்துல அந்த நகரத்துல வாழ்ந்த எல்லா பெண்களுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்சாங்க. அவர் அல்லாஹ் கிட்ட என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என் இறைவனே, எந்த செயலை செய்யணும்னு என்னை இவங்க கூப்பிடுறாங்களோ அந்த செயலை விட சிறையே எனக்கு மிகவும் உவப்பானது என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த கேடுகெட்ட செயலை செய்யறதை விட யா அல்லாஹ் என்னை சிறையில் அடைத்து விடு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னா அவரை இதுல இருந்து பாதுகாத்தது எது? இரையச்சம் எனும் தக்குவா. ஆக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு இல்லைன்னா நம்மளுடைய கண்ணியத்தையும் கற்பையும் ஆடை காப்பாற்றாது, ஆள் பலமும் காப்பாற்றாது. ஆகவே ஹிஜாப் எனும் ஆடைக்கு முன்னாடி தக்வா எனும் இரையச்சத்தையே முதல் ஆடையாக ஒரு முஸ்லிம் பெண் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆடை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஆடை அணிந்திருந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறுகிறார்கள், என்னுடைய கணவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணம் அடைந்த போது என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டனர். அப்போது அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் தனி அறையினுள் நான் சாதாரண ஆடை அணிந்தவளாக நுழைவது வழக்கமாக இருந்தது. என்னுடைய தந்தையும் கணவரும் தானே அப்படிங்கிற கருத்துல நான் அப்படியே நடந்துட்டு இருந்தேன். பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த அறையிலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போது எனக்கு ஏற்பட்ட கூச்ச உணர்வின் காரணத்தால முழு உடலையும் ஆடையால போர்த்தியவளாகவே இல்லாம அந்த அறைக்குள்ள நான் நுழைய மாட்டேன். சுபஹானல்லாஹ். மண்ணுக்கு அடியில புதைக்கப்பட்ட மனிதர் ஒரு அந்நியர் அப்படிங்கறதுனால தம்முடைய கடைசி காலம் வரைக்கும் முழு உடலையும் போர்த்தியவராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே இருந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஒழுக்கத்தை நம்ம என்னன்னு சொல்றது? வீட்லயும் இப்படியா இருக்கணும்? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தனிப்பட்ட இரையச்ச உணர்வை வெளிப்படுத்துது இல்லையா? நாம் இதை எடுத்துட்டோம்னா அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு உன்னத சமுதாயம் எப்படி வாழ்ந்திருக்கு என்பதை நினைத்து பாருங்கள்.
மரணித்தவர்களுடைய விஷயத்தில் கூட அவங்க இந்த அளவு ஒழுக்கத்தோட இப்படி நடந்திருக்காங்கன்னா உயிரோட இருப்பவர்களுக்கு முன்னாடி எப்படி நடந்திருப்பாங்க என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம் அடைந்து மண்ணோடு மண்ணாகி போனவர்களுக்கு மத்தியில கிடையாது, மாறாக மண்ணுக்கு மேலாக உயிரோடு இருக்கக்கூடிய ஆடவர்களுக்கு மத்தியில ஹிஜாப் இல்லாமலும் அப்படியே அணிந்திருந்தாலும் அல்லாஹ்வை குறித்த அச்ச உணர்வு இல்லாமலும் பெண்கள் வாழ்ற இந்த கால சூழ்நிலையில அந்த கால சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மதீனாவுல பனு கைனகா அப்படிங்கிற ஒரு யூத குடியிருப்பு இருந்துச்சு. அங்கு வசித்த யூதர்களை மதினா விட்டே வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவு பிறப்பித்தாங்க. ஏன் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கடை வீதிக்கு முஸ்லிம் பெண் ஒருத்தவங்க போறாங்க. அந்த முஸ்லிம் பெண்மனுடைய ஆடைய அங்கிருந்த யூதன் ஒருத்தர் பிடிச்சு இழுக்கிறான். பெண்மணியுடைய பாதங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த ஒரு நபித்தோழரால அதை தாங்கிக்கவே முடியல. வேகமா அவர் எந்திரிச்சு அந்த யூதனுடைய சட்டை பிடிச்சு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவர் கொலையும் செஞ்சிடறாங்க. அது யூத குடியிருப்பு அப்படிங்கறதுனால அங்கிருந்த யூதர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த நபித்தோழரை கொலை செஞ்சிடறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே எல்லா யூதர்களையும் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய ஆடையை பிடித்து இழுத்த போது அவருக்கும் அந்த பெண்மணிக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஆனாலும் அந்த நபித்தோழருக்கு எழுந்த ரோஷ உணர்வை பாருங்கள். வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் ஹிஜாப் இல்லாம பிறரை கவர்ற வகையில அலங்கார ஆடைகளுடனும் அரைகுறையான ஆடைகளுடனும் வெளியே செல்லும் போது அதை அனுமதிக்கக்கூடிய குடும்பத்தினரை இந்த நிகழ்வோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த ரோஷ உணர்வு இன்னைக்கு வாழக்கூடிய தந்தைமார்களுக்கும் சகோதரர்களுக்கும் இல்லாம போனதால இன்றைய சமூகத்துல எவ்வளவு ஒழுக்க வீழ்ச்சிகள், எவ்வளவு மானக்கேடான செயல்கள் நடக்குது, சிந்தித்து பாருங்க. காக்கை வலிப்பும் கண்ணிய உணர்வு. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நானும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கஅபாவுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்தோம். என்கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், சுவனத்திற்குரிய சொந்தக்காரியான ஒரு பெண்மணி உங்களுக்கு நான் காட்டி தரட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. உடனே நான் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் கஅபாவுடைய சுவரில சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்த கருத்த உயரமான பெண்மணி ஒருத்தவங்களை அவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு. அவங்களுடைய பேரு உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் அவங்க சொல்றாங்க, அன்ஹா. நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன், எதுக்காக இவரை நீங்க சுவனத்து பெண்மணின்னு சொல்றீங்க? உடனே அவர் சொல்றாரு, இந்த பெண்மணிக்கு காக்கை வலிப்பு நோய் இருந்துச்சு, அதுக்காக ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு விண்ணப்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு, இல்லைன்னா உங்களுக்கு நிவாரணத்திற்காக அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் தூதரே, நான் பொறுமையா இருக்கேன், ஆனா எனக்கு அந்த நோயுடைய தாக்கம் ஏற்படும் போது என்னுடைய ஆடை என்னை அறியாமலேயே கரண்டை காலுக்கு மேல உயர்ந்துருது, அந்த ஆடை விலகாமல் இருக்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பெண்மணியுடைய வெட்க உணர்வை பாருங்கள். காக்கை வலிப்பு அப்படிங்கிறது ஒரு வகையான நோய். வலிப்பு வரும்போது மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்ல. அந்த நேரம் எது நடந்தாலும் அந்த நோயுடைய தாக்குதலுக்கு உள்ளானவர் குற்றவாளியாகவும் மாட்டாங்க.
ஆனா அந்த நேரத்துல கூட தன்னுடைய ஆடை உடலை விட்டு சற்றும் விலகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னா அந்த பெண்மணியோட கற்பு உணர்வையும் கண்ணிய உணர்வையும் நம்மளால வியக்காம இருக்க முடியறதில்லை இல்லையா? ஒரு பெண் அந்நிய ஆடவர் இருக்கும் எந்த இடத்திலும் ஹிஜாபையோ மற்ற ஆடைகளையோ களையறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ஹிஜாபை மட்டும்தானே கழட்டுறோம், உள்ள நாங்க ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அந்த நிலையில அவங்க மத்தவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லாத நிலையில தானே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது தவறு கிடையாதா? சொந்த வீடு இல்லாம வேறு இடங்கள்ல ஆடைகளை களைபவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக கூறினார்கள். எந்த பெண்ணாவது அவளுடைய இல்லத்தில் அன்றி வேறிடத்தில் அவளுடைய ஆடைகளை களைவாளாயின் அவள் அல்லாஹ்வின் பாதுகாப்பை உடைத்து எறிந்து விட்டாள். நம்மளுடைய பெண்கள்ல சிலர், எல்லாரும் கிடையாது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, நம்மளுடைய பெண்கள்ல சிலர் பிறரை கவர்ற அலங்கார ஹிஜாபை தான் முற்றிலும் அணியக்கூடியவர்களாக இருக்காங்க. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற எண்ணத்தோட தலையை மூடுற துணியையும் அணியிற ஹிஜாபையும் அலங்காரத்துடையும் நிறைய கலர்களுடனும் ரொம்ப கவர்ச்சிகரமாக அணியக்கூடியவர்களா இருக்காங்க. இது அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒரு முறை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மெல்லிய ஆடை ஒண்ணு அணிந்தவங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. இத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அவங்களுடைய முகத்தை திருப்பிக்கிறாங்க. திருப்பி அவங்க கிட்ட சொல்றாங்க, அஸ்மாவே, ஒரு பெண் பருவம் அடைந்துட்டானா அவளுடைய உடல்ல இதையும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தையும் இரு கைகளையும் சுட்டி காட்டினார்கள். அதாவது அஸ்மாவே, ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் அவளுடைய உடலில் முகத்தையும் இரு கைகளையும் தவிர வேறு எந்த பகுதிகளையும் வெளியே தெரிய காட்டக்கூடாது என்று கூறினார்கள். ஆடைய அணிந்தும் அணியாதவர்களாக கவர்ச்சி பதுமைகளாக காட்சி தரும் பெண்களுக்கு இந்த நபிமொழி ஒரு பெரும் பாடமாக இருக்கட்டும். உடலுடைய ஷேப்பையும் வெளிக்காட்டும் மெல்லிய ஆடையை ஒரு வகை நிர்வாணம்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி மெல்லிய ஆடை அணிந்திருப்பவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சி தருபவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், என்னுடைய சமுதாயத்துல பிந்திய காலகட்டத்துல சில பெண்கள் தோன்றுவாங்க. அவர்கள் ஆடை அணிந்த நிர்வாணிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய தலைமுடிகள் ஒட்டகங்களின் திமில் போல் இருக்கும். அவர்களை சபியுங்கள், நிச்சயமாக அவர்கள் சபிக்கப்பட்டவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு அரைகுறை ஆடையின் பெண்களை எச்சரிக்கும் மற்றொரு நபிமொழி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுக்கமான ஆடை அணிந்தா அது பெண்களுடைய உடலமைப்பை தான் வெளியே காட்டும். ஒரு பெண்ணுடைய ஆடை அணியறதுக்கான இஸ்லாமியுடைய நோக்கத்தையே அது பாழ்படுத்திவிடும். பெண்கள் முந்தானைகளால் அவர்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும் என்ற வசனம் இறங்கிய போது தமது மெல்லிய ஆடைகளை பெண்கள் கைவிட்டுட்டாங்க. தடித்த கம்பளி போன்ற துணிகளால முந்தானைகளை தயாரிச்சுக்கிட்டாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எகிப்திய ஆடை ஒண்ணு பரிசா கொடுக்கப்பட்டுச்சு. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போடாம உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துட்டாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை வாங்கிட்டு அதை அவங்க போடாம அவங்களுடைய மனைவிக்கு போடுறதுக்காக கொடுத்துறாங்க. உடனே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போடலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் என் மனைவிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத அவங்க போடும்போது அதுக்குள்ள ஒரு உள்ளாடைய போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரசூலுல்லாஹ் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அது உடலுடைய அமைப்பு வெளிக்காட்டுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அதனால அதை அவங்க போடும்போது உள்ள ஒரு உள்ளாடை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்றாங்க.
எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தோட அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம 1% வருவோமா? அந்நிய ஆண் பெண் உரையாடல். அந்நிய ஆண் பெண் அவசியமில்லாத உரையாடல்களும் வெட்கமற்ற பேச்சுகள்னாலும் இன்னைக்கு கலாச்சார சீரழிவுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அந்நிய ஆண் பெண் பேசுறது இஸ்லாம் தடை சொல்லல. ஆனா அதற்குன்னு சில வரைமுறைகளை வகுத்து தந்திருக்கு. பேச்சிலும் ஹிஜாப் இருக்கணும். அதுதான் அதோட வரைமுறை. அல்லாஹுடைய கட்டளை இவ்வாறு இருக்கு. நபியுடைய மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்லர். நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் குலைந்து பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். மேலும் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். முந்தைய அஞ்சான காலத்தை போன்று ஒப்பனையையும் ஒய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு தெரியாதீர்கள். திருக்குர்ஆன் 33வது அத்தியாயம் 32, 33 வசனங்கள். அந்நிய ஆண் பெண்ணுடைய உரையாடல்கள், அவங்க 2 பேரும் பேசும்போது அல்லாஹுடைய வழிகாட்டல் இருக்கணும். தேவையில்லாம எதுக்காக அந்நிய ஆண் கூட நம்ம குழஞ்சு பேசணும்? குழஞ்சு பேசுறதுனாலதான் நம்மை குறித்து கயவர்கள் தப்பு கணக்கு போடுறாங்க இல்லையா? எது தேவையோ அதை டர்ரா பேசணும். நளினமாக பேசாதீர்கள், சிரித்து சிரித்து பேசாதீர்கள். தயவு செய்து அந்நிய ஆடவருடன் தேவைக்கு அதிகமாக பேசாதீர்கள். இதனால ஏற்படுற பின் விளைவுகளையும் யோசிச்சு பார்க்கணும். இதனால அதிகமா பாதிக்கப்படுறது, எப்பொழுதுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அந்நிய ஆண் பெண்ணுடைய உரையாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அழகான ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யறதுக்காக ஃபிரௌன் அவங்கள விரட்டிட்டு வந்த போது மதாயின் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அவங்க ஓடி வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊருக்குள்ள வந்த போது ஒரு கிணற்றுல வந்து எல்லா மக்களும் தண்ணி எடுக்கிறத பாக்குறாங்க. அங்க 2 பெண்கள் தண்ணி எடுக்க முடியாம ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பெண்களுக்கு போய் தண்ணி எடுத்து கொடுத்து உதவி செய்யறாங்க. பின்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்கள்ல ஒருத்தவங்க ஓடி வந்துட்டு, உங்களை என் தந்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்நியரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அந்த பெண் எப்படி உரையாடினாள் என்பதையும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். கொஞ்ச நேரம் கூட பேசல. என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாரு. நீங்க எதற்காகனா, நீங்க எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்காக, கூலி தர்றதுக்காக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் அந்நிய ஆடவர் ஒருவருடன் தனிமையில் பேச வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டு விட்டது என்று நான் அப்பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசி உரையாடலை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றதுக்கோ எதிர கேள்வி கேட்கறதுக்கோ எந்த வாய்ப்புமே கொடுக்காம அந்த விஷயத்த கணக்கச்சிதமா ஒரே மூச்சுல பேசிட்டு போயிட்டாங்க. அந்நிய ஆடவருடன் பேசும்போது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை உணர்வு இது. ஒருவேளை அந்த பெண் வந்த விஷயத்த முழுமையா சொல்லாம துண்டு துண்டா பேசி குழஞ்சு பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல? நினைச்சு பாருங்க. அந்த பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்க? என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களுடைய தந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை இன்னார், இவங்கதான் என்னுடைய அத்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டிருப்பாங்க? எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இத்தனை பேச்சுக்கள் அங்க நடைபெற்றிருக்கும் இல்லையா? அந்த உரையாடல் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். உங்களோட பேர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் தொடர்ந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவையற்ற கேள்விகளுக்கு இடம் கொடுக்காம சொல்ல வந்த செய்தியை நறுக்குன்னு அவங்க சொல்லிட்டு அந்த ஆண் பெண் உரையாடல்ல
கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாம அந்நிய ஆண் கூட இன்றைய இளைய தலைமுறையினர் என்ன பேசிட்டு இருக்காங்க, நம்ம எதை பேசுறோம் அப்படிங்கறது குறித்து கவலை இல்லாம மணிக்கணக்குல போன்ல பேசிட்டே இருக்காங்களே. அந்த உரையாடல எல்லா அனாச்சாரங்களையும் அந்த உரையாடல் இருக்கும். வயதுக்கு வந்த பிள்ளைகள் போன்ல அந்நிய ஆடவர் கூட இத்தனை நாள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சும் அத அனுமதிக்க கூடியவர்களாக இருக்காங்க. இது குறித்தெல்லாம் நம்ம நாளை மறுமையில விசாரிக்கப்படுவோங்கிற சிந்தனை கொஞ்சம் கூட பெற்றோர்களுக்கு இல்லாதவர்களாக இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்கத்தை குறித்து கூறும்போது, வெட்கம் இறை நம்பிக்கையை சார்ந்தது, இறை நம்பிக்கை சுவனத்துக்குரியதாகும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க உணர்வை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கன்னி பெண்ணை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று. இந்த வெட்க உணர்வு ஆண்களை விட பெண்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய வெட்க உணர்வுடைய அடையாளமாகவும் வெளிப்பாடாகவும் இருக்கிறதே பெண்களுக்கான இஸ்லாமிய ஆடையும் தெளிவான நேர்த்தியான அவங்களுடைய பேச்சுக்கள் தான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய பெண்களோட எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வந்து மாதவிடாயிலிருந்து தூய்மையாவது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓரளவு விளக்கமா சொல்றாங்க. அந்த பெண்மணியா இன்னும் எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கமா சொல்றாங்க. அந்த பெண்மணி மறுபடியும் எப்படி சுத்தமா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெட்கத்தால முகம் சிவந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ், சுத்தம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். பக்கத்துல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வேகமா ஓடி வந்து அந்த பெண்மணியை தனியா கூட்டிட்டு போய் எல்லா விஷயங்களையும் விளக்கமா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல அந்த நேரம் வெட்கத்துடைய ரேகைகளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. ஒரு அந்நிய ஆடவர் கூட பேசும்போது எப்படி அவங்க பேசியிருக்காங்கிறத பாருங்க. இன்றைய காலகட்டத்துல அந்நிய ஆண் பெண் உரையாடலோட அந்த உரையாடலை ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் நாங்க பின்பற்றுறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்னைக்கு சமுதாயத்துல வாழக்கூடிய பெண்களுடைய ஹிஜாப் எப்படி இருக்கு? மிகவும் கவர்ச்சிகரமானதாக, மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கு இல்லையா? எங்கேயாவது தொழுக போறோம் அப்படின்னா பர்தா போடுறாங்க. அதே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா பிறரை ஈர்க்கிற வகையில ஷேப்பாவும் ஃபிட்டாவும் நறுமணத்தை பூசக்கூடியவர்களாகவும் எல்லா மேக்கப்புகளையும் மூஞ்சில பூசக்கூடியவர்களாக இருக்காங்க. அல்லாஹ் இதிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைகள் பர்தா போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அம்மாமார்கள் வந்து அதை தடுத்துடுறாங்க. இந்த ட்ரெஸ் போடு, அந்த ட்ரெஸ் போடு, அப்பதான் நான் நீங்க கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறோமோ, என்னத்தை அவர்களுடைய மனதுல விதைக்கிறோமோ அதுதான் அவங்க பெருசானாலும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? நம்மளுடைய வாரிசுகளை இம்மைக்காக அல்லாமல் மறுமைக்காக தயார்படுத்தக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். நம்மளுடைய ஹிஜாபை நாமும் கரெக்டாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் நம் சந்ததிகளையும் அவ்வாறு வளர்த்தக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். நம் அனைவரையும் ஒழுக்கமுள்ள பெண்களாக குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நடத்தவும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்
ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.